கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு டே 18. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 152 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். ஸோ ட்ரிப் 0 பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆச்சுங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம ஜோனுக்குள்ளே போய் ஆன் பண்ணோம். பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன், டைம் இல்லை. கைஸ் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10 ஆச்சு. நம்ம இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ரன் பண்ண போகிறோம். 9 கிட்ஸு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 19 ஆர்டரு. அப்படி 20 ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு கிட்ஸு சேர்த்து 11 மணி வரைக்கும் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதான் நம்ம டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரியலி சாரி, நேற்று வீடியோ 24 ஹவர்ஸ் சேலஞ்சு வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக அந்த 24 ஹவர்ஸ் சேலஞ்சை வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் பண்ணுறேன். ஏன்னா தெரிலங்க, எப்படி தூங்குனே தெரில, தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் எங்கடா பாதி வீடியோவே காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காணாமையே போயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு 17 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 18,599 ரூபாயா சம்திங், 18,600 வச்சுப்போம். இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்? 20,000 ரவுண்டு பண்ணால் கூட இன்னும் 30,000 வேணும். என்ன பண்ணனா இல்லை, வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நம்ம எஃபோர்ட்டை போடுவோம். டோன்ட் டிக்ரீஸ் யுவர் கோல்ஸ், இன்க்ரீஸ் யுவர் எஃபோர்ட். அந்த டைலாக் சூப்பராக இருக்குங்க. நம்ம எஃபோர்ட்டை மட்டும் போடுவோம். சக்ஸஸாக தான் ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இப்போ போன வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் டே 16 சொல்லியிருப்பேங்க. ஆக்சுவலாக நேற்று டே 17, இன்றைக்கி டே 18. நான் வேறு 16ன்னு சொல்லிட்டேன். நான் எடிட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் கடைசியில் எடிட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்லோடு பண்ணிட்டேன். சரி, அதனால் நான் விட்டுட்டேன். காய்ஸ் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா 0.8 கிலோமீட்ரு, ட்ராப் பார்த்தீங்கன்னா 5.14 கிலோமீட்ரு. வெறும் 38 ரூபா தான் தராங்க. ரொம்ப கம்மி. பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ போடுறங்காட்டி அதிகமாக ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வேலையும் விட்டு போட்டு இதுக்கு இது மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், லைஃப்பில் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு பார்ட் டைமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு. கை செலவுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், அது ஒரு பெஸ்ட்டு. மற்றபடி இதுதான் பொழப்புன்ட்டு வந்தீங்க அப்படின்னா பொழப்பு நாரிடும். சிம்பிளாக சொல்லணும்னா அதான். சரி, பிக்கப் பண்ணிட்டு பார்க்கலாம். 5 கிலோமீட்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் 5953. இதை நான் வச்சு என்ன பண்ணுறது? ஃபுட்டு ரெடியாவில் ஃபுட்டு ரெடியூன்னு கொடுத்துருவாங்க. 2 சவுத் இண்டியன் மீல் இப்படி கொடுத்து ஒன்றும் பண்ணி தர மாட்டாங்க. அதெல்லாம் என் வேலையே கிடையாது. ஆர்டருங்காட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டருங்காட்டி தாங்க நான் பண்ணுறேன். இல்லைனா இதெல்லாம் பண்ண மாட்டேன். பேக்கிங் சரி இல்லைன்னா கஸ்டமர் தயவு செஞ்சு என்னையும் விட்டுருங்க. இதெல்லாம் அவங்க பண்ணல, நான் தான் பண்ணேன். ரிவ்யூ நான் போட மாட்டேங்க, ரொம்ப சேடாக தான் போடுவேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ரைஸ் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. கையில் ஒரு அடி ஆனதான் மிச்சம். ஒரு டென்ஷனில் போனாலும் தாங்க பிரச்சனைங்க. ப்ளட்டு வேறு வருது, கோபாசிட்டிவ் ப்ளட் வேஸ்ட்டாக போகுது. முதல் ஆர்டரே ரத்த காயமா? ஓகே, பார்த்துக்கலாம். காவு வாங்கிருச்சு இந்த ஃபுட்டு. இதை விட முடிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஓனர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டெலிவரி பார்ட்னரோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்கள் ரெஸ்டாரண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறதில்ல. அவங்களோட ஃபுட்டை வந்து வாங்கி கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது மட்டும் தான். ஜொமேட்டோக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர ரெஸ்டாரண்ட்டு கிடையாதுங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி ஃபுட்டு ரெடி ஆகலைன்னா தயவு செஞ்சு ஃபுட் ரெடி கொடுக்காதீங்க. அந்த ஃபுட் ரெடி கொடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி பார்ட்னருக்கு நிறைய இஷ்யூ வரும். ஆர்டர் டிலே வரும், பிக்கப் லேட்டு வரும். ஆர்டர் டிலே ஆச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட் கேஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா, டவுன் ஹாலில் இருக்கிற கேஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டே ரெடி ஆகாது. ஃபுட்டு ஆர்டர் விழுந்தவொடனே அவன் வந்து அக்செப்ட் பண்ணி ரெடி கொடுத்துருவான். ஏதோ நம்ம போய் பிக்கப் பண்ணுறதுக்கு லேட்டான மாதிரி. ஆனால் அங்கே போனோம்னா நாங்கள் போய் 1/2 மணி நேரம் பண்ணிடுவானுங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு சில ரெஸ்டாரண்ட்டெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம போய் நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் ரெடி கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மதியானம் 12-1 மணிக்கெலாம் இப்போ நீங்கள் அர்ஜென்ட்டாக சாப்பிட்ணும், பசியாது அப்படின்னா, ஆனால் ஃபுட் ரெடி கொடுக்காதீங்கன்னா சாப்பிட்டு வந்துடுறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் ஃபுட் ரெடியே கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி இருக்காங்க.
இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டெலிவரி பார்ட்னருக்கு தாங்க கஷ்டம், உங்களுக்கெல்லாம் இல்லை. எல்லாம் அக்கா ஜொமேட்டோ டெலிவரி இல்லைங்க. ஆனால் லொக்கேஷன் வந்துட்டாங்கன்னா, ஆனால் அங்கே டெட் எண்டாக இருக்குது. ஒரு கார் ஒன்று நிற்கிது இந்த பக்கத்தில். என்ன பேருந்து இடத்து பேர், ரோடு வேலை செஞ்சுருக்காங்கண்ணா. அதை ஒட்டி ஒரு ரோடு உள்ளே வருது இல்லைங்க. ரோட்டில் கட்டமாக குழி தோண்டி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ரீ முத்துக்குமாரன் ரைஸ் மளிகை நிற்கலாம், கலா பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்களேங்க. அட்ரஸ் வந்து 36A திருவி ஈஸ்ட்னு போட்டு லொக்கேஷன் அதில் டைப் பண்ணியிருக்கேங்க. ஆனால் கூகுள் மேப்பில் காட்டினோம்னா இந்த லொக்கேஷனில் காட்டுது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனில் டைப் பண்ணது வந்து இவங்க வீட்டு அட்ரஸ் டைப் பண்ணிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, ஆனால் பின் பண்ண லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய அட்ரஸ் போல். இப்போ இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலே கொடுக்க சொல்லிட்டாங்க. தேங்க்யூ கைஸ், டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் டெலிவரி போடுறீங்க அப்படின்னா டைப் பண்ண அட்ரஸ் எல்லாம் விட்டுருங்க, பின் பண்ணி வச்சுருக்க லொக்கேஷன் பாருங்கள். ஏன்னா டைப் பண்ணதெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் பெருசாக யாருக்கும் தெரியாது. லோக்கலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கொண்டே கொடுத்துருவாங்க. பட் என்ன தான் லோக்கலாக இருந்தாலும் நமக்கு நேவிகேஷன் எங்கே காட்டுதோ அங்கே தான் போக முடியும். ஜிபிஎஸ் லொக்கேஷனுக்கு எங்கே போக முடியுமோ அந்த லொக்கேஷன் தான் போக முடியும். ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம ரீச்சும் கொடுக்க முடியும். அப்ளிகேஷன் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அந்த நேவிகேஷன் லொக்கேஷன் மட்டும் அக்யூரேட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா பக்காவாக டெலிவரி ஆகிடும், மிஸ்ஸே ஆகாது. அது மட்டும் தப்பாக வைக்கிறாங்காட்டி தாங்க இந்த மாதிரி அட்ரஸ் மாறி போகிறதுக்கான காரணம். கைஸ், நமக்கு செகண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. தி மோமோ கோலை ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 7948 இது ரெண்டுங்களா? அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போனதுக்கப்புறம் தான் ரெடியாக பண்ணி தருவாங்க, என்னன்னே கேட்பாங்க. 3 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்க, அதனால் பரவாயில்ல. கைஸ், நானும் ஒரு நாளாச்சும் ரேபிடோ ஓட்டணும், ஒரு நாளாவது ரேபிடோ இல்லைன்னா சேடா ஃபேக்ஸி ஏதாவது ஒன்று ஓட்டலான்னு பார்க்குறேன். டைமிங்கே செட் ஆக மாட்டேது, எதை ஓட்டலாம் அப்படின்னு மைண்ட் செட்டே வர மாட்டேது. ஸோ ரேபிடோ ஓட்டினோம்னா எங்கேயாவது கேஸ் கீது போட்டு விட்ருவாங்களோன்னு பயம். 2 பேரும் ஹெல்மெட் பண்ணணும், நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஹெல்மெட்டு, இன்னொரு ஹெல்மெட் எங்கே வச்சுட்டு போகிறது? சரி, இன்றைக்கி ஒரு 11 மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன், 10 மணி வரைக்கும் ஜொமேட்டோ. ஃபுல்லாகவே ஜொமேட்டோவிலேயே போயிடும் போல் இந்த 30 நாளும். மற்றதெல்லாம் ஓட்டி பார்த்தா தாங்க எவ்வளோ வருங்கிறதே தெரியும். ஸோ அதனால் நம்ம ரேபிட்டை ஓட்டுவோம், ஆனால் எப்போ ஓட்டுறது தான் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீர் ஓட்டுறோமோ நம்ம ஓட்டுவோம். ஸோ இன்னும் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் போகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டு வரீங்களா? என்ன பாட்டு போடலாம்? நம்ம தளபதி சாங் பாடலாமா? என் வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கேளுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பாட்டு ஏதாவது டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு ஒரு பாட்டு பாடலாம். இப்போ எனக்காண்டி ஒரு பாட்டு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். லிட்ஸ் ரெடி, 1 2 3 கோ. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சள் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, பத்தளிக்கும் மனமே வித்தம் தருவாளா, உத்தீரல் முத்தம் ஒன்று தருவாளா. அது கூட சொல்றேன், கொஞ்சம் கோடு சொல்லி கேட்கின்றதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சள் தருவாளோ. அந்த நாள்லையும் தாங்க தெரியும். அதனால் இந்த பாட்டை வந்து இதோட முடிக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 12:40 ஆச்சுங்க. வெறும் 2 ஆர்டர் தான் வந்துருக்குது. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணோம். ஜிபிஎஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கிளியர் கேஷ்லாம் கொடுத்து அப்போவும் நமக்கு ஆர்டர் வரலைங்க. ஸோ சேட். கைஸ், நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். 43 ரூபா கொடுத்துருக்காங்க. திரும்ப ஜோனுக்குள்ளே போச்சுடுது. ஜோனில் சந்திப்போம். ஆடாடாடா செயின்ஸ் பேக்கெட்டுன்னு நினைக்கிறேங்க. மெயின் ஆக்சல் வந்து கடக்குங்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ஃபுல் த்ராட்டில் கொடுத்து தான் மூவ் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி ஆட்டிடியூட் மாதிரி ஆகிப்போச்சு. த்ராட்டில்னால் கொஞ்சம் ஹை த்ராட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்து செயின்ஸ் பேக்கெட்டு டீத் இதை உடஞ்சிருச்சா இல்லை ஒரு வெங்காயம் புரியல, கடக் அப்படின்னு ஒரு சவுண்டு பண்ணி கேட்குது. கைஸ், நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சுங்க. இங்கே தான் ஹெச்எம்ஆரில். ஸோ இந்த ஆர்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 57 ரூபா கொடுத்துருந்தாங்க. பிக்கப் ஒரு 1.2 கிலோமீட்டரில், ட்ராப் ஒரு 5.7 கிலோமீட்டரில். இல்லை டிப்ஸ் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, 10 நிமிஷம் சொல்லிட்டு ஒரு 8 நிமிஷத்துலேயே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ ஒரு சாங் ஒன்று போடுவோமா? ஒரு பிளேலிஸ்ட். நம்ம ஃபேவரட்டில் இதுவும் ஒன்று. மாங்குயிலே பூங்குயிலே படத்தில் இருந்து, சாரி கரகாட்டக்காரனில் மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு லிரிக்ஸில் வர ஒரு லிரிக்ஸ். இதை கேளுங்க. உன்னை மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய, எம்மாக நீ முகத்தை விட்டு வேற எதையும் அறிய,
வங்கத்தில வளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி அம்மா இங்கும் இங்கும் பூசி வர ஏனில் இருக்கும் அரசி கூடே இருப்போம் கொண்டு கிளிய கொஞ்சி கிடப்போம் வாடி வெளிய ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மத ஒண்ணு சொல்லு கிளிய சாமத்தில மாற எம்மா சாமந்திப்பு தார கோவப்பட்டு பார்த்த எம்மா வந்து வழி போறேன் முத்தையங்கானுக்கு மொத்தமும் இருக்கு முத்தையங்கானுக்கு எனக்கு இதுக்கு மேல தெரியாது அப்படின்னு ஒரு போடுவேன்ல இப்போ அது போட்டுருவோம். கூகுள் மேப்பே கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறியா? எல்லாம் மொட்டை காடாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 20 எங்கெங்க இதில் திரும்ப சொல்லுது. இதுதான் இந்த கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு ஏன் தான் கடுப்பு ஏற்றுதோ இந்த கூகுள் மேப்பு. மேடாக இருந்தால் கூட ஏற்றிடலாம் நம்ம அன்றைக்கி ஏற்றின மாதிரி. இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு 10 மீட்டரில் ரைட் எடுக்க சொல்லுது. 10 மீட்டரில் ரைட்டு, 0 மீட்டரில் அங்கே வாரு இதுதான் இருக்குது. இது மேலே எப்படி நான் வந்து மேலே ஏற்றுவோமா? கூகுளே தேங்க்யூ, நல்லா பிடிச்சிருங்க. பாய். அந்த குட்டி பையன் பார்த்தீங்களா? நான் அந்த குட்டி பையனுக்கு பாய் சொல்கிறேன், அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா திரும்ப பாய் சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப சொல்கிறேன். கைஸ், நமக்கு 4th ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ஃபோர்சன் பாட்டிலில். ஸோ இங்கேருந்து ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கிலோமீட்ரு? கரெக்டாக ஒரு 4.4 கிலோமீட்டர். 45 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டருக்கு. அது இல்லாமல் ஸ்வேதா வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு டிப்ஸ் ஒரு 30 ரூபா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு இல்லை நான் எப்படி கொண்டு போகிறது? போலீஸ் குவார்ட்டர்ஸ். இந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ். மேடம் ஜி பிளாக் எதுங்க மேடம்? சரிங்க. எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறான். இதில் ஜி பிளாக் நான் எங்கே போய் தர்றது? ஜி பிளாக். எஸ், ஐ காட் இட். தம்பிள்ஸில் வச்சுருக்காங்க போலீஸ்கார் வீட்டில். பிஸின்னு வருது. தேங்க்யூ. டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு கைஸ். குவார்ட்டர்ஸ்குள்ளே இருக்கிறேங்க, போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே. கைஸ், இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்துச்சுங்க. 33 ரூபா வருது. பிக்கப் வந்து 0.6 கிலோமீட்டரில், ட்ராப் 2.74 கிலோமீட்டரில். ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி அக்செப்ட் பண்ணிடுவோம். ஸோ 3 மணி வரைக்கும் பீக்குங்காட்டிக்கு அவனுக்கு பாருங்கள் 33 ரூபா தராங்க. மற்ற டைமாக இருந்துச்சுன்னா 25 ரூபா வந்துடுவானுங்க. இருக்குது இல்லை, ஒரு ஆட்டை ஆட்டி வைக்கணும். ஜொமேட்டோ கார்னலுக்கு இருக்குது, பார்த்துக்கிறேன். கால் எடுங்களே கஸ்டமர். நிறையா டைம் வேஸ்ட் ஆகுதுங்க இந்த ஜொமேட்டோ ஓட்டுறங்காட்டிக்கு. ட்ராவல் கூட பெருசாக தெரில. கஸ்டமர் எண்டில் கொஞ்சம் நேரம், லொக்கேஷன் தப்பாக இருக்கும் அது கொஞ்சம் நேரம், ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நேரம். சார் கால் வீட்டில் கைஸ் மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:10 ஆச்சுங்க. நமக்கு 7வது ஆர்டர் விழுந்திருக்கு. 7வது ஆர்டர் எங்கே விழுந்திருக்குன்னா அகர்வால் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 58 ரூபாயோ நான் 60 ரூபாயோ சம்திங் கொடுத்தாங்க. நான் அங்கே போயிட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க கொடுக்க மஞ்ச வயலே உன் போகையில் ஒளிஞ்சு தன்னா மூச்சி நானாட சின்ன. ஒரு வைப்பில் வண்டி ஓட்டினோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. அர்ஜுன் வெடிசாங்க தான் நமக்குலாம் வைப்னா வண்டி ஓட்டுருக்கு கைஸ். அப்புறம் ஜொமேட்டோ பற்றி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. இந்த டவுட்டுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பே அவுட்டாக கிடைக்குமா, வீக்லி பே அவுட்டாக கிடைக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி பே அவுட்டு தான். பட்டு டெய்லி பே அவுட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 300-400 ரூபா நம்ம ஸ்பாட்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். பாக்கெட் வேலட்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 1 வீக்கில் ஓட்டுறோம் இல்லையா, ஸோ பெட்ரோலுக்கு அதுக்கெலாம் வந்து நமக்கு செலவுக்கு தேவைப்படும். அதனால் வந்து நம்ம ஓட்டுற ஏர்னிங்ஸில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து வித்ட்ராவில் கொடுத்துருவாங்க.
அந்த வித்ட்ரா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா கேஷை நம்ம கையில் வாங்கி நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த கையில் வைக்கிற கேஷு அந்த வித்ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேஷு டோட்டலாக இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து அது 2 கேஷையும் கழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து மண்டே பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகிரும், நமக்கு சேலரி கிரெடிட் ஆகிரும். அது பர்ஃபெக்டாக திங்கக்கிழமை அக்கௌண்ட்டுக்கே வந்துடுங்க. அதிகபட்சமாக ஒரு 3-3:30 மணிக்குள்ளே வந்துடும், எனக்கெல்லாம் மத்தியானமே வந்துடும். அப்புறம் அந்த பேக்கெட் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கேஷ் ஆன் டெலிவரியில் எவ்வளோ வரைக்கும் கேஷை கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நியூ ஐடியா இருந்துச்சு அப்படின்னா 750 ரூபா, ஒரு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வீக்லி ஒரு 8000 ஒரு 7000 8000 ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பேக்கெட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி. அந்த 4000 ரூபா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வாங்கி நம்ம 4000 ரூபா வரைக்கும் கூட நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணிட்டு தான் ஓட்ட முடியும். அப்படி இல்லைனா அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிரும். பிளாக் ஆயிரும்னா பயப்படணும் அவசியமே கிடையாதுங்க. நம்ம டெபாசிட் பண்ணால் திரும்பவும் அன்பிளாக் ஆயிரும். அதான் கான்செப்ட்டு. வேறு என்ன டவுட்டு கேட்டிருந்தாங்க? வேறு லைசன்ஸ் வந்து மஸ்ட்டு கிடையாதுங்க. லைசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணும்போது லைசன்ஸ் கிடைச்சு அப்படின்னா ஆப்ஷனில் கொடுத்து அப்படியே விட்டுறலாம். அப்புறம் வேறு எதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன் கைஸ். அப்புறம் இன்னொன்று, இந்த விளாக் பார்க்குறீங்கள, இவ்வளோ வேறு யார் பார்ப்பீங்கன்னு தெரில. அப்படி இந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது போர் அடிச்சது அப்படின்னா எந்த டைமில் போர் அடிக்குது அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோவை நான் பார்த்து ஓகே இந்த டைமில் போர் அடிக்குது, இதுக்கு ஏதாவது ஆல்டர் சொல்யூஷன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வீடியோ போர் அடித்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற சஜஷனில் தான் இருக்குது. இப்போ 2-3 பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 12-15 நிமிஷம் 15-20 நிமிஷம் வீடியோலாம் போட சொன்னாங்க. பட் அது ஓகே கம்ஃபர்டபுள் தான். ஆனால் அந்த 12-15 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அது ரொம்பலாம் எடுத்துகிட்டு போடுறோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. விளாக் அப்படின்னா சும்மா போர் அடிக்கூடாது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் பார்க்குறக்கு, அந்த மாதிரி தான் இருக்கணும். சும்மா விளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் வீடியோ போட்டால் அப்புறம் அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. அது வீடியோ போட்டு எடிட் பண்ணுற டைமுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம், நீங்களும் வேறு ஏதாவது வீடியோ பாட்டு போயிடலாம். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாகவும் இருக்கணும். போர் அடிக்கூடாதுங்க மொத்தத்துக்கு வீடியோ பார்த்தோம்னா. அதனால தான் இந்தளவுக்கு குவாலிட்டியும் இந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் கொடுத்துருக்கேன். பட்டு இப்போ தெரியாது, இதே வீடியோவை நான் இன்னும் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷமே கழிஞ்சு நான் பார்க்குறேன் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் முழுசாக எதையும் பண்ண மாட்டேன், அது வேறு விஷயம். கைஸ், இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 62 ரூபா கொடுத்துருக்காங்க. கம்மி தான் இது, 7.5 கிலோமீட்ரு. பட் பரவாயில்ல, மற்ற ஆர்டர் நினச்சி பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இதை நான் கடைசியான்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள். கரெக்டாக இந்த ஆர்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 3:38. இப்போ மணி பாருங்கள் 5:29. ஸோ இதனால தான் சொன்னேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஆர்டர் வந்தது. இப்போ தான் ஆர்டர் வந்திருக்கு. இதுவும் பெருசாலாம் கிடையாதுங்க, 8 ஆர்டர் தான் பார்த்துருக்கு. இது 9வது ஆர்டரு. ஜஸ்ட் ஒரு 25 ரூபா ஆர்டரு. 0.6 கிலோமீட்டரில் பிக்கப்பும் 2 கிலோமீட்டரில் ட்ராப்பும். இதனால தான் சொல்கிறேன், ஃபுல் டைமாகவும் இல்லை பார்ட் டைமாகவும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு வந்துடாதீங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி போச்சுன்னா நமக்கு செட் ஆகாதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 6 மணி வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 386 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் சேர்த்துனோம்னா 400 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிலேருந்து? காலையில் 11 மணிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 71 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும். மணி சரியாக 8:01 ஆச்சுங்க. 13வது ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு நமக்கு. ராயல் பிரியாணிலேருந்து கவுண்டம்பாளையம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்ரு. ஸோ இப்போ நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலி நாள் ரொம்ப டல்லுங்க. 13 ஆர்டர் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த டைமில். ஒரு 19 ஆர்டரு 10 மணி வரைக்கும் பார்க்க முடியுமான்னு தெரியல. மேபி சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, காலையிலேயே ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சு, அப்பயே நிறுத்திருக்கலாம், ரேபிடோவாவது ஓட்டியிருக்கலாம். ஸோ ரேபிடோ நாளைக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு ட்ரை பண்ணலாம் நினைக்கும் போது தான் ஒரு ஆஃபர் போடுவாங்க. 400 ரூபா ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ரேபிடோ ட்ரையே பண்ணல. மேபி நாளைக்கு மோட்டோ விலாகு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா எப்படி கஸ்டமர்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நாளைக்கு எப்படிங்கிறது பார்க்கலாம். முடிஞ்சால் விலாக் பண்ணுவேன், அப்படி இல்லைனா அங்கங்கே சின்ன சின்ன கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கைஸ், நமக்கு பார்த்திங்கன்னா இது 15வது ஆர்டருங்க. கீதா கேண்டீன்லேருந்து சங்கரனூர், ஒரு 4.5 கிலோமீட்ரு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:03 ஆச்சு.
இன்னும் 1 hour தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். பட் இது 15வது ஆர்டரு. இன்னும் ஒரு 1/2 hour பார்த்துட்டு ஒரு 17க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 1 hour சேர்த்து புக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இன்றைக்கி இன்சென்டிவ் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். கைஸ், இவனைக்கிட்ட பானிபூரி சாப்பிட்டேன். தூண்டு இருக்கானுங்க. இந்த முன்னாடி நிற்கிறாங்க ப்ளூ கலர் கட்டம் போட்டு சட்டை. ஏன்னா நான் உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன். கேமரா தான். ஆமாம், சோட்டா பாலவர். ஐடி தான். கைஸ், அவனுக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறானம்மா, 6th படிக்கிறானம்மா உத்தரப்பிரதேசத்தில். கூட இன்னொருத்தர் இருந்தான்ல, அவன் பார்த்தீங்கன்னா படிக்கிறது இல்லையாம்மா. அவங்க அம்மா வந்து படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம்மா. ஏன்னா அவனுக்கு படிப்பு வரலையாம்மா. அவங்க அப்பா தான் பார்த்துட்ருக்காராம்மா. இவன் வந்து இந்த 3 நாளைக்காண்டி இங்கே வந்தானாம்மா. கேட்டால் தமிழ் பழகிறக்காண்டி வந்தானாம்மா. தமிழ், இங்கிலீஷு, யூபி தெரியுமாம்மா. ஆனால் பாவமாக இருக்கானுங்க குட்டி பசங்க. எப்படி இங்கே வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம நாடு வல்லரசா ஆயிரும் சீக்கிரமாக. வல்லரசாக தான் இங்கே ஆகும். கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 9:30 மணி தான் ஆச்சு. பட் 15 ஆர்டர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 4 ஆர்டர் எடுத்தால் தான் நமக்கு ஒரு 300 இன்சென்டிவ் வரும். சாரி, 250 இன்சென்டிவ் வரும். ஸோ அந்த 250 இன்றைக்கி நமக்கு வேண்டாம். நம்ம அதை விட்டு போட்டு நம்ம ரூமுக்கே போயிடலாம். ஏன்னா நாளைக்கு அப்போ தான் வேறு ஏதாவது பண்ண முடியும். இன்றைக்கி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டினோம்னா நாளைக்கும் அப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு டைமில் எழுந்திரிச்சு சம்மந்தமே இல்லாமல் ஓட வேண்டியதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்பேங்க. ஒரு 40 இல்லை 45 வரைக்கும் மட்டும் தான் ரன் பண்ணுவேன். அப்படி ஆர்டர் வரல அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் வரலனா கூட ஒரு 1 hour சேர்த்து ஓட்டலாம். நமக்கு 4 ஆர்டர் வேணும். ஆக்சுவலாக அந்த 4 ஆர்டருக்குலாம் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டன் போல் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு 10 நிமிஷம் இங்கேயே நிற்போம். ஆர்டர் வந்துச்சுன்னா போவோம், அப்படி இல்லைன்னா ரிட்டன் போவோம். அதுதான் நம்ம ஐடியா. இதுக்கப்புறம்லாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கைஸ், நமக்கு 15வது ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 9:51 வந்து ஆர்டர் வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் டிலே ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை துடியலூரில் ரைட் சைடு ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி விழுந்துச்சுங்க. இல்லைனா உக்கர சைடு எங்கேயாவது போட்டுருவானேன்னு தான் நினச்சேன். பிளான் பண்ணி ஒரு 7-8 கிலோமீட்டர் போடுவானே நினச்சேன். அதே மாதிரி போட்டானே ஒரு 7 கிலோமீட்ரு. பட் இங்கே ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கரெக்டாக இங்கேருந்து இங்கே போட்டிருக்கானுங்க. நம்ம ரூமே இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து எப்படியும் ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கோட டேவை முடிச்சிடலாம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:10 ஆச்சு. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் காட்டுது. போய் டெலிவரி பண்ணிட்டோம்னா இன்றைக்கோட டே முடிச்சிடும். நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டலாம். கைஸ், டே 18. இன்றைக்கி என்ன டேட்டு? 18. எஸ் கைஸ், டே 18ஓட இன்கம் நம்ம எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபர்ஸ் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ மினிமம் 19 ஆர்டர், அப்புறம் 20 ஆர்டர், 24 ஆர்டர் வேணும். கிட்ஸு நம்ம 9 கிட்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் 19 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் இவங்க ஆஃபர்ஸ் தருவானுங்க. டைம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மணி பார்த்திங்கன்னா 10:40 ஆச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 136 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல. பட் ஏர்னிங்ஸ் பார்க்கலாமா? 822 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 16 ட்ரிப் பார்த்துருக்கோம். 11.1 ஹவர் லாகின்ல இருக்கோம். 16 ஆர்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ? டோட்டலாக 18,599 நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ எவ்வளோ? 822. டோட்டலாக 19,421 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த 18 நாட்களில். இன்னும் சரியாக 12 நாட்கள் தான் இருக்குது. இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்? 30,529 ரூபா. ஸோ காட், ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம்.